வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th என்ன சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெர்மோடைனமிக் சாப்டர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது லெக்சர் நம்பர் 19. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெக்சர் நம்பர் 18ல நீட் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸை பேஸ் பண்ணி நம்ம நீட் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸை 2 பார்ட்டா நம்ம பார்த்துட்டோம். யாராவது பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜேடபிள்யூ ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஜேடபிள்யூ ப்ராப்ளம்ஸ்னாவே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. கான்செப்டை எந்த அளவுக்கு நம்ம தெளிவா படிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, நீங்க ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யாராவது இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியாபெட்டிக் ப்ராசஸ், இது எல்லாமே நம்ம கான்செப்டை பக்காவா நடத்தியாச்சு. அதை பார்த்துட்டு ஃபார்முலா டேபிள்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அதை நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம்ஸ் வீடியோ பாருங்க. ஓகேவா? நோட் பண்ணி எடுத்து வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வேரியஸ் தெர்மோடைனமிக் ப்ராசஸை பேஸ் பண்ணி. ஸோ இது வந்து பார்ட் 1. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு அட்வான்ஸ் ப்ராப்ளம் 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஓகேவா? மெயின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா கவனிங்க, எப்பவுமே நமக்கு ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தேவைப்பா, நமக்கு இந்த ஃபார்முலா டேபிள ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் பக்கா நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஸோ ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஓகேவா பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும், ஓகேவா ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன் எப்படி இருக்கும், கிராஃப் இன்னைக்கு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கிராஃபை பேஸ் பண்ணி இருக்கும். அதனால கிராஃப் பாத்துக்கோங்க. ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் பாத்தீங்கன்னா பிவி கிராஃப், விடி கிராஃப், பிடி கிராஃப், இது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஹீட் சப்ளைடு ஃபார்முலா, சரிங்களா, ஸ்லோப் ஃபார்முலா, சேஞ்ச் இன் இன்டர் எனர்ஜி ஃபார்முலா, இது எல்லாம் பாத்துக்கோங்க. அது இல்லாம டைப்ஸ் ஆஃப் கேசஸ், மோனோடாமிக் கேஸ், டைஅட்டாமிக் கேஸ், ட்ரைஅட்டாமிக் கேஸுக்கு காமா வேல்யூ, சிபி வேல்யூ, சிவிஎல், இது எல்லாமே பக்காவா ஆனதுக்கு அப்புறம் நீங்க ப்ராப்ளம் எடுத்து பாருங்க. கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? பார்க்கலாமா? அதுக்கப்புறம் நம்ம நடத்தின கான்செப்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. கவனிங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? 2000ல கேட்டிருக்காங்களா? ஓகே, என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க? ஸ்டார்டிங் வித் சேம் இனிஷியல் கண்டிஷன். கிராஃப் கொடுத்துட்டாங்கப்பா. சேம் இனிஷியல் கண்டிஷன் ஒன்னும் இல்ல, 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ராசஸ்? நமக்கு ஐசோபாரிக் ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் உள்ளது ஐசோதெர்மல் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அடியாபெட்டிக் ப்ராசஸ். பிவி கிராஃப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கிராஃப், ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சேம் இனிஷியல் கண்டிஷன். இங்க பாருங்க, இதுதான் நமக்கு இனிஷியல் கண்டிஷன். ஓகேவா? இதான் இனிஷியல். எல்லாத்துக்கும் சேம் இனிஷியல் கண்டிஷன், சேம் ப்ரெஷர், சேம் இனிஷியல் ப்ரெஷர், சேம் இனிஷியல் வால்யூம். ஓகேவா? இதான் நமக்கு சேம் இனிஷியல் கண்டிஷன். ஓகே. ஐடியல் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது from volume V1 to V2 in 3 different வேல. ஓகேவா? சோ பாருங்க, ஐசோபாரிக்ல எக்ஸ்பேண்ட் ஆகுது, அடியாபெட்டிக்ல, ஐசோதெர்மல் எக்ஸ்பேண்ட் ஆகுது, அடியாபெட்டிக்ல எக்ஸ்பேண்ட் ஆகுது. சோ சேம் வால்யூம் எக்ஸ்பான்ஷன். எல்லாமே பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து ஃபைனல் வால்யூம் பாத்தீங்கன்னா 3 ப்ராசஸுக்கும் சேமா இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம் இந்த கான்செப்ட், நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். சேம் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற டாபிக்ல நடத்திருப்பேன். ஓகேங்களா? ஓகே. The work done by the gas is W1 if the process is purely isothermal. ஓகேவா? W1 வந்து யாரோட ஒர்க்னா ஐசோதெர்மலோட ஒர்க்கு, W2 வந்து பாத்தீங்கன்னா ஐசோபாரிக்கோட ஒர்க்கு, W3 வந்து பாத்தீங்கன்னா அடியாபெட்டிக்கோட ஒர்க்கு. அப்ப டூரிங் த எக்ஸ்பான்ஷன் எது உங்களுக்கு ஒர்க் அதிகமா இருக்கும்? ஒர்க் அப்படிங்கிறது என்னது? ஏரியா அண்டர் த PV கிராஃப் ப்ரொஜெக்டட் அண்ட் வால்யூம் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நமக்கு இதை நம்ம நடத்திருக்கோம். சேம் வால்யூம்ல எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது எதுக்கு ஏரியா அண்டர் த கிராஃப் அதிகமா இருக்கு? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் கீழே உள்ள ஏரியா தான் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஐசோதெர்மல் கீழே உள்ள ஏரியா, அதுக்கப்புறம் தான் அடியாபெட்டிக் ஏரியா. ஓகேவா? சோ ஏரியா அண்டர் த கர்வ் வந்து பாத்தீங்கன்னா இது நோட் பண்ண வேண்டியது, ஒர்க் கேட்டாங்கன்னா ஏரியா அண்டர் த கர்வ் பாருங்க. சோ இப்ப ஏரியா அண்டர் த கர்வ், ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ வீடியோ கன்சிஸ்டன்ஸா பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது புரியும். புதுசா பாக்குறவங்க தயவுசெய்து, இதுக்கு முன்னாடி நம்ம நடத்திட்டோம் இதை, அதனால அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ ஏரியா அண்டர் த கர்வ், ஏரியா அண்டர் த கர்வ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு அதிகமா இருக்கு? ஏரியா அண்டர் த கர்வ் வந்து பாத்தீங்கன்னா ஐசோபாரிக் தான் அதிகமா இருக்கு. பாருங்க, ஏரியா அண்டர் த கர்வ் வந்து ஐசோபாரிக் தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்போ அது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுதான் கிரேட்டர். அதுக்கப்புறம் தான் A1, அதுக்கப்புறம் தான் A3. ஸோ ஏரியா அண்டர் த கர்வ் தான் நமக்கு ஒர்க்கு. சரிங்களா? ஒர்க்கு. ஸோ சேம் வால்யூம்ல எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐசோபாரிக்ல தான் ஒர்க் அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப W2 greater than W1 greater than W3. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதுலப்பா? சேம் வால்யூம் எக்ஸ்பான்ஷன்ல ஐசோபாரிக் ப்ராசஸ்ல தான் ஒர்க் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் ஐசோதெர்மல், அதுக்கப்புறம் நம்ம பாலிட்ரோபிக் பார்த்து கடைசி அடியாபெட்டிக்ல முடிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? அது ஞாபகம் இருக்கலாம், நடத்தணும்ல, ஞாபகம் இருக்குல்ல? ஓகேவா? ஸோ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து B வந்து கரெக்ட். ஸோ சாரி, W2 W1 இல்ல, சாரிப்பா, W2 W1. ஒரே நிமிஷம் இருங்க. W2 ஐசோபாரிக், அதுக்கப்புறம் ஐசோதெர்மல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடியாபெட்டிக். 3 தானே அடியாபெட்டிக் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்ஷன் A வந்து கரெக்ட்.
ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஸோ சேம் இனிஷியல் கண்டிஷன்ல இருந்து சேம் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது எதுல ஒர்க் அதிகமா இருக்கும் அப்படின்னா, எதுல ஒர்க் அதிகமா கிடைக்கும் அப்படின்னா ஐசோபேரிக், அதுக்கப்புறம் ஐசோதெர்மல், அதுக்கப்புறம் அடியாபேட்டிக். பிகாஸ் த ஏரியா அண்டர் த கர்வ் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, எக்ஸ்பேன்ஷன் வால்யூம் வந்து அதிகமாகும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, பாருங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க, கவனிங்க. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. செகண்ட் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஹோம் இருக்கு. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நான் நீட் ப்ராப்ளம் நடத்தியாச்சு. இந்த கொடுத்துருக்காங்களா, கிராஃப் கொடுத்துருக்காங்களா, அது ஏபிசிடி, ஓகேவா? அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. The given diagram shows 4 processes isocoric. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐசோகோரிக், அப்புறம் ஐசோபாரிக், ஐசோதெர்மல், அடியாபேட்டிக். அப்படின்னா ஐசோகோரிக் இதுல எந்த ப்ராசஸ், சரிங்களா? எந்த எந்த நம்பர் கொடுத்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஏபிசிடின்னு. இதுல ஃபர்ஸ்ட் ஐசோகோரிக் எது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐசோபாரிக் எது, ஐசோபாரிக் எது, ஐசோதெர்மல் எது, அடியாபேட்டிக் எது அப்படின்னு ஆர்டரா இருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், ஐசோகோரிக் இருக்கணும், அதுக்கப்புறம் ஐசோபாரிக், ஐசோதெர்மல், அடியாபேட்டிக் இருக்கணும். இது நான் நடத்தியிருக்கேன், நீட் ப்ராப்ளம்ஸும் நடத்திருக்கோம். அதனால இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். ஓகேவா? ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் போட்டு ஆன்சர் பண்ணணும். நீங்க கண்டிப்பா உங்களால முடியும். இப்போ 2019ல கேட்டிருக்காங்க, செம்ம ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? கவனிங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க? தேர்ட் ப்ராப்ளம், the pressure versus temperature diagram for an ideal gas is shown in the figure. ஓகேங்களா? pressure versus temperature diagram கொடுத்திருக்காங்க for an ideal gasக்கு. ஓகே, where AC is an adiabatic process. AC என்ன ப்ராசஸா? AC வந்து பாத்தீங்கன்னா adiabatic process. AC என்ன ப்ராசஸ்பா? adiabatic process அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, find the corresponding PV diagram கேக்குறாங்க. PT டயக்ராம்க்கு கரஸ்பாண்டிங் PV டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் டிரா பண்ணோம் தெரியுமா, ஃபார்முலா டேபிள்ல PV கிராஃப், அதோட கரஸ்பாண்டிங் PT கிராஃப், VT கிராஃப்லாம் டிரா பண்ணோம்ல. ஓகேவா? சோ அதுதான் அவங்க கேக்குறாங்க, கரஸ்பாண்டிங் PV கிராஃப் வந்து கேக்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, எப்படி சார் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க கொடுத்திருக்க பிரஷர் வெர்சஸ் டெம்பரேச்சர் டயக்ராம்ல ஒவ்வொரு ப்ராசஸும் எந்த ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்ப A to C என்ன ப்ராசஸ், அடியாபேட்டிக் நாமளே கொடுத்துட்டாங்களா. B to C என்ன ப்ராசஸ்பா? B to C என்ன ப்ராசஸ், இங்க பாருங்க, நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பிரஷர் Bயும் பிரஷர் Cயும் சேம். அப்ப BC வந்து என்ன ப்ராசஸ்னா, கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ். அப்ப AB என்ன ப்ராசஸ்? AB வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இது வந்து டெம்பரேச்சர் இருக்காங்க. அப்ப டெம்பரேச்சர் A வந்து ஈக்குவல் டு டெம்பரேச்சர் வந்து B. அப்ப A வந்து A to B வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். சோ அவங்க கொடுத்திருக்க PT கிராஃப்க்கு ஒவ்வொரு ப்ராசஸும் என்ன ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாச்சா? அதுக்கு கரஸ்பாண்டிங் PV கிராஃப் டிரா பண்ணுங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங் PV கிராஃப் நீங்களே ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கூட நம்ம ஆப்ஷன் பாத்துக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன வரும் நமக்கு, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஐசோதெர்மல் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ ABC இப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ A to B என்ன ப்ராசஸ்? ஐசோதெர்மல் ப்ராசஸ். PT கிராஃப்ல வெர்டிகல் ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா PV கிராஃப்ல எப்படி இருக்கும்? ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இருக்கும் PV கிராஃப்ல. ஓகேவா? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. சோ அப்ப A to B உங்களுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகேவா? அடுத்து BC என்ன ப்ராசஸ்? BC வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ். BC என்ன ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ். பாருங்க, B to C வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ், ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ஓகேவா? அப்ப அடியாபேட்டிக் ப்ராசஸ் எப்படி பாருவீங்க? அடியாபேட்டிக் ப்ராசஸோட ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா, ஐசோதெர்மலோட கிரேட்டரா இருக்கும். அப்படிதானப்பா? ஐசோதெர்மலோட எப்படி இருக்கும்? கிரேட்டரா இருக்கும். எவ்வளவு டைம்ஸ் கிரேட்டரா இருக்கும்? காமா டைம்ஸ் வந்து கிரேட்டரா இருக்கும் இல்லையா? அப்ப இதோட ஸ்லோப் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். நீங்க மேல அப்வர்ட்ல வரையக்கூடாதுப்பா, எனக்கு ஒரு ஸ்லோப் அதிகம் இல்ல. சோ உங்களோட அடியாபேட்டிக் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஓகேவா? சோ A to C வந்து பாத்தீங்கன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஒரே நிமிஷம் இருங்க, இது கரெக்டா டிரா பண்ணிக்கிட்டுமா? ஒரே நிமிஷம். ஓகேவா? சோ அப்ப A to C வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க. சோ அப்ப B to C என்ன ப்ராசஸ் நமக்கு? B to C பாருங்க, B to C வந்து என்ன ப்ராசஸ்னா ஐசோபாரிக் ப்ராசஸ். எப்படி சார் இந்த A to C வந்து ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கணும் அப்படி டிரா பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே டிரா பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. PV கிராஃப் அது. ஓகேவா? சோ நமக்கு ஐசோபாரிக் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஐசோதெர்மல் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஐசோதெர்மல் அடியாபேட்டிக் இதோட ஸ்லோப் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? லாஸ்டா ஐசோகோரிக் இப்படி இருக்கும். கரெக்டா? இந்த மாதிரி கிராஃப் டிரா பண்ணிருக்கோம்ல. சோ பாருங்க, இதோட ஸ்லோப் பாருங்க. இப்ப இங்க இருந்து பாருங்க, இதோட ஸ்லோப் இப்ப இது θ1 அப்படின்னா இது θ2ன்னு வச்சுக்கோங்க. θ2 வந்து கிரேட்டரா இருக்கா θ1 விட? கரெக்டா? அப்ப θ2 கிரேட்டரா இருந்தா ஸ்லோப் யாருக்கு அதிகமா இருக்கும்?
இந்த கிராஃப்க்கு தானே அதிகமா இருக்கும். அதாவது இதுதான் இப்ப A2Cன்னு வச்சுங்க, அது A2Bன்னு வச்சுங்க. அப்ப A2Cயோட ஸ்லோப் தானே அதிகமா இருக்கும். அடியபெட்டிக்கோட ஸ்லோப் தானே ஐசோதெர்மலோட அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த A2C தான் உங்களுக்கு என்னதுன்னா அடியபெட்டிக் ப்ராசஸ். கிளியரா புரியுதா? அது மட்டும் இல்லாம நல்லா கவனிங்களேன். இது இப்போ இந்த ஏல இருந்து சிக்கு வருதுல, இந்த ஃபைனல் ப்ரெஷரும் ஏல இருந்து பிக்கு வருதுல, இதோட ஃபைனல் ப்ரெஷரும் சேம். நான் நடத்திருக்கேன். சேம் ப்ரெஷர்ல எக்ஸ்பான்ஷன் நடத்திருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க. சேம் ப்ரெஷர்ல எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது யாரோட வால்யூம் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நடத்திருக்கேன். ஃபைனல் வால்யூம். இந்த ஃபைனல் வால்யூம் வந்து எதுல அதிகமா இருக்கும்? சேம் ப்ரெஷர்ல எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது பாருங்கப்பா, இந்த ஏல இருந்து பிக்கு வருதா ஐசோதெர்மல், இது வந்து இப்ப எக்ஸ்பான்ஷன் வச்சுங்க. ஓகேவா? எக்ஸ்பான்ஷன் வால்யூம் அதிகமான எக்ஸ்பான்ஷன்ல. அப்ப A2B ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? இதோட ஃபைனல் ப்ரெஷர் வந்து PB. அடுத்து A2C அடியபெட்டிக் எக்ஸ்பான்ஷன், இதோட ஃபைனல் ப்ரெஷர் C. அவங்களுக்கு ப்ரெஷர் பியும் ப்ரெஷர் சியும் சேமாப்பா. ப்ரெஷர் பியும் ப்ரெஷர் சியும் ஈக்குவலா? அப்ப என்ன அர்த்தம்? சேம் ப்ரெஷர்ல எக்ஸ்பான்ஷன் நடக்குது. சேம் ப்ரெஷர்ல எக்ஸ்பான்ஷன் நடக்குது. அப்ப சேம் ப்ரெஷர்ல எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது எதுக்கு ஃபைனல் வால்யூம் அதிகமா இருக்கும்? ஃபைனல் வால்யூம் பாத்தீங்கன்னா பாருங்க, இதான VB. ஆமா சார். இதான உங்களுக்கு VC. ஆமா சார். சோ ஃபைனல் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா VB தான் வந்து கிரேட்டர் தென் VC. ஃபைனல் வால்யூம் எந்த ப்ராசஸ்ல அதிகமா இருக்கும் அப்படின்னா சேம் ப்ரெஷர்ல எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது ஐசோதெர்மல்ல அதிகமா இருக்கும். ஏன்னா நமக்கு ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப dP/dV. ஆமா சார். அப்ப பாருங்க, dP வந்து கான்ஸ்டன்ட். சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? இனிஷியல் கண்டிஷன்ல கான்ஸ்டன்ட்ப்பா. அப்ப dP வந்து கான்ஸ்டன்ட். அப்ப சேஞ்ச் இன் வால்யூம் அதிகமா இருந்தா ஸ்லோப் என்னவா இருக்கும்? கம்மி ஆயிடும். சேஞ்ச் இன் வால்யூம் அதிகமா இருந்தா ஸ்லோப் வந்து கம்மியா இருக்கும். அப்ப பாருங்க, இதுலதான் சேஞ்ச் இன் வால்யூம் வந்து அதிகமா இருக்குங்க. பாருங்க, இந்த A2B தான் dV வந்து அதிகமா இருக்கு. அப்ப சேஞ்ச் இன் வால்யூம் அதிகமா இருந்தா ஸ்லோப் கம்மியா இருக்கும். ஐசோதெர்மலுக்கு தான் ஸ்லோப் கம்மியா இருக்கும். சோ கரெக்டா டிரா பண்ணிருக்கோம்ப்பா. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த A2C வந்து பாத்தீங்கன்னா அந்த dV அந்த சேஞ்ச் இன் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குப்பா? நமக்கு கம்மியா இருக்கு. சேஞ்ச் இன் வால்யூம் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோப் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சோ ஃபைனல் வால்யூம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அடியபெட்டிக்கா இருக்கும். நடத்திருக்கேன், எடுத்து பாருங்க. ஃபைனல் வால்யூம் அதிகமா இருக்குன்னா இது என்னவா இருக்கும்? ஐசோதெர்மலா இருக்கும். ஓகேவா? இது நம்ம டக்குன்னு வரைஞ்சிடலாம். இது உங்களுக்கு இது தெரிஞ்சாலே நீங்க அதை டிரா பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டவுட்டே வரக்கூடாது. ஓகே, இது ஐசோதெர்மல், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடியபெட்டிக். ஓகேங்களா? ஐசோபாரிக் எது இருக்கு? அப்போ ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ பி ஆப்ஷன் வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ ஐசோதெர்மல், ஐசோபாரிக், அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஸோ சேம் ப்ரெஷர்ல எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது ஃபைனல் வால்யூம் எதுல கம்மியா இருக்கும்னா உங்களுக்கு அடியாபெட்டிக்ல கம்மியா இருக்கும். கிளியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைனாலும் இந்த வச்சாவது புரிஞ்சுங்க. θ2 அதிகமா இருந்தா ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கும். அப்ப ஸ்லோப் வந்து அடியபெட்டிக் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிராஃப் மேல டிரா பண்ணிடக்கூடாது, கீழே தான் வரும். கொஞ்சம் டவுன்வர்டா இருக்கும். கொஞ்சம் பாத்துக்கோங்க, கரெக்டா பாத்துக்கணும். ஓகேவா? கிளியரா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, கவனிங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கவனிங்க. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. 4th ப்ராப்ளம் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? an ideal gas goes through a reversible cycle. என்ன கொடுத்துட்டாங்கப்பா? ரிவர்சபிள் சைக்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பாருங்க, A2B B2C. இங்க பாருங்க, A2B B2C C2D D2A சைக்கிள். ஓகேவா? ரிவர்சபிள் சைக்கிள். ஓகேங்களா? has the VT டயக்ராம். என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்கப்பா? VT டயக்ராம் கொடுத்துட்டு ஓகேவா? ப்ராசஸ் D2A அப்புறம் பாத்தீங்கன்னா B2C. இங்க பாருங்கப்பா, D2Aவும் B2Cயும் அடியபெட்டிக்காங்க. பாருங்க, இந்த ரெண்டு ப்ராசஸும் அடியபெட்டிக்கா. B2Cயும் D2Aவும் என்ன ப்ராசஸா? அடியபெட்டிக் ப்ராசஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. VT கிராஃப் கொடுத்துருக்காங்க. ரிவர்சபிள் சைக்கிள் ஐடியல் கேஸ் வந்து அண்டர்கோஸ் ரிவர்சபிள் சைக்கிள். அதுல B2Cயும் D2Aவும் அடியபெட்டிக் ப்ராசஸ். VT டயக்ராம் கொடுத்துருக்கோம். அப்படின்னா கரஸ்பாண்டிங் PV டயக்ராம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆல் ஃபிகர்ஸ் ஆர் ஸ்கீமேட்டிக் அண்ட் நாட் drawn to the scale அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கரஸ்பாண்டிங் VT டயக்ராம்க்கு கரஸ்பாண்டிங் PV கிராஃப் கேட்டிருக்காங்க. போன கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா PT டயக்ராம் கொடுத்துட்டு PV டயக்ராம் கேட்டாங்க. பாருங்களேன், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா நம்ம ஃபார்முலா டேபிள்ல இதை நோட் பண்ணி வச்சிருக்கோம். பாத்தீங்களா? ஃபார்முலா டேபிள்ல இதை நோட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னா PV கிராஃப் எப்படி இருக்கும்? அது கரஸ்பாண்டிங் VT கிராஃப் PT கிராஃப். பாத்தீங்களா? எல்லா ப்ராசஸும் கரஸ்பாண்டிங் கிராஃப் டிரா பண்ணிருக்கோம். இது தெரிஞ்சிட்டாலே இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னு? ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாமா? லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தானே. அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த VT கிராஃப்ல ஒவ்வொரு ப்ராசஸும் என்ன ப்ராசஸ்ன்னு கண்டுபிடிங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க, ரெண்டு ப்ராசஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க அடியபெட்டிக்னு. இந்த C2D A2B என்ன ப்ராசஸ்பா? சார், C2Dயும் A2Bயும் எப்படி இருக்கு? கர்வ் மாதிரி இருக்கா? சார், அது எப்படி இருக்குன்னா இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு சார். இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. VT கிராஃப் இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். அந்த C2D இது பண்ணுங்களேன், பாசிங் த்ரூ ஆரிஜின். திஸ் இஸ் ஆல்சோ பாசிங் த்ரூ ஆரிஜின். A2Bயும் பாசிங் த்ரூ ஆரிஜின், C2Dயும் பாசிங் த்ரூ ஆரிஜின். இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப அது என்ன ப்ராசஸ்னா கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ். ஸோ திரும்பவும் சொல்றேன், வீடியோ கன்சிஸ்டன்ஸா பார்த்து வர்றவங்களுக்கு கண்டிப்பா புரியும். அந்த டேபிள்ல அந்த கிராஃப் பார்த்தவங்களுக்கும் புரியும்.
ஏன் சார் வந்து VT கிராஃப்ல இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜினா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ எல்லா ப்ராசஸும் தெரிஞ்சு போச்சு. அப்போ இது கரஸ்பாண்டிங் கிராஃப் நம்ம வந்து டிரா பண்ண போறோம். ஓகேங்களா? PV கிராஃப் டிரா பண்ண போறோம். நம்மளே டிரா பண்ணிடலாம். ஆப்ஷனே பார்க்க வேணாம். நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளே டிரா பண்ணலாமா? PV கிராஃப் டிரா பண்ணலாமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? A to B போலாமா? A to B, B to C, C to D. இப்படி ஆர்டரா போலாமா? ஸோ A to B என்ன ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ஓகே. வால்யூம் எதுக்கு அதிகமா இருக்கு? Bக்கு தான் வால்யூம் அதிகமா இருக்கு. நல்லா பாத்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். B யோட வால்யூம் ஏயோட வால்யூமை கம்பேர் பண்ணும்போது, சரிங்களா, இங்க எழுதிக்கிட்டுமா, ஏயோட வால்யூமை கம்பேர் பண்ணும்போது பியோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அந்த மாதிரி டிரா பண்ணுங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு? எக்ஸ்பான்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இதுல வால்யூம் அதிகமா இருக்குன்னா A to B. ஸோ அப்ப கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் எக்ஸ்பான்ஷன். ஓகே, இங்க பாருங்க A to B, A to B, A to B. ஓகேங்களா? இது வந்து A, இது வந்து நமக்கு, இது வந்து A, இது வந்து நமக்கு B, இது வந்து நமக்கு B. ஓகேவா? ஸோ வால்யூம் அதிகமா இருக்கா? பியோட வால்யூம் அதிகமா இருக்கா? ஓகே. அடுத்து என்னது? B to C. இதுல எதுப்பா இதோட வால்யூம் அதிகமா இருக்குங்க பாருங்க. C யோட வால்யூம் தான் அதிகமா இருக்குங்க பாருங்களேன். இதோட வால்யூம் அதிகமா இருக்குங்க பாருங்க. C யோட வால்யூம் தானே அதிகமா இருக்கு. இது VC, VB இங்க இருக்குப்பா, VB இங்க இருக்கு. ஆமால்ல? அப்ப பாத்தீங்கன்னா VC தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சரிங்களா? VC தான் அதிகமா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போதுன்னா VB கம்பேர் பண்ணும்போது. சோ அந்த மாதிரி டிரா பண்ணணும். அப்போ B to C என்ன ப்ராசஸ்னா அடியாபடிக் ப்ராசஸ். B to C என்ன ப்ராசஸ்ப்பா? அடியாபடிக் ப்ராசஸ். அப்ப பாருங்க, நீங்க சப்போஸ் இப்படி டிரா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அடியாபடிக்னா உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். அடியாபடிக் ப்ராசஸ். ஓகேவா? அப்ப நீங்க எப்படி டிரா பண்ணீங்க அப்படின்னா நீங்களே பாருங்க, இதோட வால்யூம் என்னப்பா இருக்குங்க பாருங்க. C யோட வால்யூம் கம்மியானல, இது பாருங்கப்பா, இதோட C யோட வால்யூம் வந்து கம்மியா இருக்கும்ல B யோட வால்யூமை கம்பேர் பண்ணும்போது. சோ இப்போ B to C இப்படி டிரா பண்ணக்கூடாது. சொல்றது இப்படிதான், B to C இப்படி டிரா பண்ணக்கூடாது. ஏன்னா VC வந்து என்ன ஆயிரும்னா VB விட கம்மி ஆயிடும். ஆனா VC தான் அதிகமா இருக்கு. அப்ப அப்படி டிரா பண்ணணும். அப்ப எப்படிப்பா டிரா பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி டிரா பண்ற மாதிரி இருக்கும்? சோ அப்ப டவுன்வர்டா டிரா பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப B to C வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. B to C எப்படி டிரா பண்ற பாருங்க. கரெக்டா டிரா பண்ற பாருங்க. இங்க பாருங்க, கரெக்டா டிரா பண்ற பாருங்க. சோ B to C வந்து அடியாபடிக் ப்ராசஸ். B to C. சோ A to B வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். B to C வந்து அடியாபடிக் ப்ராசஸ். இப்ப பாருங்க, வால்யூம் C அதிகமா இருக்கா? வால்யூம் B யோட அதிகமா இருக்கா? ஓகேவா? கரெக்டா டிரா பண்ணிருக்கோமா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா C to D. C to D எதோட வால்யூம் அதிகமா இருக்கு? VC யோட வால்யூம் தான் அதிகமா இருக்கு. D யோட வால்யூம் கம்பேர் பண்ணும்போது அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். சோ VC யோட வால்யூம் வந்து அதிகமா இருக்கு D யோட வால்யூம் கம்பேர் பண்ணும்போது. அப்ப பாருங்க, C to D. ஓகேவா? C to D. C to D வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராசஸ்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அடுத்து லாஸ்டா A to D உங்களுக்கு என்ன ப்ராசஸ்? எதோட வால்யூம் அதிகமா இருக்கு? D யோட வால்யூம் தான் அதிகமா இருக்கு. D யோட வால்யூம் தான் அதிகமா இருக்கு. எதோட வால்யூமை கம்பேர் பண்ணும்போது? A யோட வால்யூமை கம்பேர் பண்ணும்போது. அப்ப லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா A to D இப்படி இருக்கும். A to D, that is I'm sorry, D to A, D to A. அப்ப இது என்ன ப்ராசஸ்னா அடியாபடிக் ப்ராசஸ். அப்ப வால்யூம் பாருங்க, D யோட வால்யூம் தானே அதிகமா இருக்கு A யோட வால்யூமை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? சோ அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா அடியாபடிக் ப்ராசஸ். அடியாபடிக் ப்ராசஸ். அப்ப A to B கான்ஸ்டன்ட் பிரஷர், B to C அடியாபடிக். சோ நான் டிரா பண்ணும்போது ஏன் இதெல்லாம் இதை நான் சொன்னேன்னா, நீங்க சப்போஸ் இப்படி வரைஞ்சிருவீங்களா, B to C அப்போட வரைஞ்சிட்டு அப்படியே கிராஃபை மேல எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, சோ அந்த மாதிரி டிரா பண்ணக்கூடாது. வால்யூம்லாம் கரெக்டா பார்த்து டிரா பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக இதை சொன்னேன். புரியுதா? சோ இப்ப A to B வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர், B to C அடியாபடிக், C to D கான்ஸ்டன்ட் பிரஷர், அடுத்து D to A வந்து அடியாபடிக் ப்ராசஸ். அப்ப இந்த ஆப்ஷன் இப்ப நமக்கு கரெக்டா இருக்கும். சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா A to B எங்க இருக்கு? ஓகே, இந்த பாருங்க, இது வரல. ஓகே, A to B இங்க வரைஞ்சிருக்காங்க. B to C இது வராது. சரிங்களா? இதுவும் இல்ல. அப்ப A to B இதான் கரெக்டா இருக்குப்பா. கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ், B to C அடியாபடிக் ப்ராசஸ். ஓகேங்களா? C to D வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ், D to A வந்து அடியாபடிக் ப்ராசஸ். சைக்கிள், ரிவர்சபிள் சைக்கிள், ரிவர்சபிள் சைக்கிள், ரிவர்சபிள் சைக்கிள். கரெக்டா வந்திருக்குமா? ஓகேப்பா. சோ அப்ப ஆப்ஷன் B வந்து கரெக்ட். ஆப்ஷன் B வந்து கரெக்ட். எப்ப கேட்டிருக்காங்க? 2015ல கேட்டிருக்காங்க. மெயின் கொஸ்டின். ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? ஓகே. அடுத்து பார்க்கலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. சோ இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் கிராஃப் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்ன ப்ராசஸ் கண்டுபிடிங்க. அது கரஸ்பாண்டிங் கிராஃப் நீங்களே டிரா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா போயிடும். ஓகேவா? ஈஸியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துடலாமா? உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஹோம்வொர்க் கொடுத்துடலாமா? சரிங்களா? ஒவ்வொன்றும் என்ன ப்ராசஸ் நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துடலாமா? XY என்ன ப்ராசஸ்? இங்க பாருங்க, VT கிராஃப் கொடுத்துருக்காங்க. பாருங்கப்பா, என்ன கிராஃப் கொடுத்துருக்காங்க? VT கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? VT கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. தெர்மோடைனமிக் சைக்கிள் XY, Y to Z, Z to X சைக்கிள்ப்பா. சைக்கிள் VT டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அப்ப இது கரஸ்பாண்டிங் PV டயக்ராம் கேட்டிருக்காங்க. கரஸ்பாண்டிங் PV டயக்ராம் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், X to Y வந்து என்ன ப்ராசஸ்? X to Y உங்களுக்கு என்ன ப்ராசஸ் தெரியும்? இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின் என்ன ப்ராசஸ் தெரியும்.
அடுத்து y to z பாருங்க இங்க v இருக்கு, அப்ப அது என்ன ப்ராசஸ் தெரியும். அடுத்து z to x அது என்ன ப்ராசஸ் தெரியும். டிரா பண்ணிடலாமா? எங்க அந்த 2 கொஸ்டின் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இந்த சம் வந்து ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். ஸோ 2 சம் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ இது கண்டிப்பா இந்த 2 கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்றீங்களா? ஸோ 2020ல கேட்ட கொஸ்டின் மெயின் 2020ல கேட்டது ஜேஇ மெயின் ஆன்சர் பண்றீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 6th ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் சொல்லிருக்காங்க? A sample of an ideal gas is taken through the cyclic process. நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க? சைக்ளிக் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. சைக்ளிக் ப்ராசஸ் ஓகேங்களா? ஓகே சார். ABCA சைக்ளிக் ப்ராசஸ் என்னப்பா? A B to C C to A ஓகேவா? ஸோ இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமா இருந்தா அது நமக்கு சைக்ளிக் ப்ராசஸ்ன்னு தெரியும். இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமா இருந்தா நமக்கு அது சைக்ளிக் ப்ராசஸ். ஓகே. The change in internal energy of the gas along the path CA is 180 joule minus 180 joule. என்ன கொடுத்திருக்காங்கன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கொடுத்திருக்காங்கப்பா. நோட் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கொடுத்திருக்காங்க. எந்த பாத்துல கொடுத்திருக்காங்க? CA அப்படிங்கிற பாத்துல கொடுத்திருக்காங்க. எவ்வளவுனா -180 ஜூல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. The gas absorbed 250 joule of heat along the path AB. அதாவது AB பாத்துல ஹீட் அப்சார்ப் ஓகேவா? ஹீட் அப்சார்ப் வந்து பாத்தீங்கன்னா AB பாத்துல எவ்வளவா ஹீட் அப்சார்ப்? 250 ஜூலா. ஸோ ஹீட் அப்சார்ப்ஷன்ல ஸோ பிளஸ் ஓகேவா 250 ஜூல் அலாங் த பாத் AB அண்ட் 60 ஜூல் வந்து ஹீட் இந்த பாத்துல உங்களுக்கு 60 ஜூல் வந்து பாத்தீங்கன்னா BC பாத்துல. ஸோ BC பாத்துல எவ்வளவு ஹீட் அப்சார்ப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 ஜூலா. ஓகே. இப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? ஒர்க் டன் பை த கேஸ் அலாங் த பாத் ABC. ஒர்க் டன் பை த பாத் அலாங் த பாத் ABC கேக்குறாங்க. ஓகேவா? ஒர்க் டன் பை தி கேஸ் அலாங் த பாத் ABC வந்து கேக்குறாங்க. சரிங்களா? ஒர்க் டன் வந்து இங்க பாருங்க ABC கேக்குறாங்க. ஒர்க் டன் வந்து ABC வந்து கேக்குறாங்க. எப்படி போடலாம்? சைக்ளிக் ப்ராசஸ்னு கொடுத்துட்டாங்க. சைக்ளிக் ப்ராசஸ்னா நமக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்னப்பா? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபார் சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ் என்னது? ABCA. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இந்த சைக்ளிக் ப்ராசஸ் வந்து 0 பிகாஸ் இன்டர்னல் எனர்ஜி இஸ் a ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சைக்ளிக் ப்ராசஸ்ல ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் இனிஷியல் ஸ்டேட்டும் அதாவது ஸ்டேட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். கரெக்டா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேம் அப்படின்னா ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி இன்சிடென்ட் எனர்ஜி சேமா இருக்கும். அப்போ சைக்ளிக் ப்ராசஸ்ல சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0 அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். சைக்ளிக் ப்ராசஸ்ல சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து 0 அப்படின்னு. ஸோ இதை வச்சு கூட நமக்கு ஐடியா கிடைக்கலாம். அப்படிதானே? அப்ப சொல்லுங்க, அப்ப சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா நம்ம எழுதுறோம்னு வச்சுங்களேன். நோட் பண்ணிட்டீங்களா? புரியுதா? கொஸ்டின் புரியுதா? எங்க பார்த்து கேட்குற கொஸ்டின் புரியுதா? ஓகே, கவனிங்களேன். அப்ப நமக்கு ஒரு க்ளூ மாதிரி தான் அது. அப்ப அதை வச்சு சம் போடலாமா? இங்க பாருங்க. அப்ப சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அது என்ன ப்ராசஸ்? சைக்ளிக் ப்ராசஸ் ABCA. ஓகேவா? ABCA. அவங்க எதுல கேக்குறாங்க? ஒர்க் வந்து ABCல கேக்குறாங்க. அப்ப நம்ம சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் ABC அப்புறம் C2A டிவைட் பண்ணிடலாமா? டோட்டலா சைக்கிள் போட்டோம்ப்பா. அதை எப்படி டிவைட் பண்ணிக்கலாம்? ABC ஏன் சார் A to B plus B to C plus C to A போடலாமே, தாராளமா போடலாம். ஆனா நமக்கு ஒர்க் என்ன கேட்டிருக்காங்க? ABCல கேட்டிருக்காங்கல்ல. ஓகே. எப்படி நீங்க சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜில இருந்து ஒர்க் கண்டுபிடிப்பீங்க? அதான் Q minus W இருக்குல்ல, Q minus W. ஓகே. அப்ப நான் இது எப்படி எழுதுறேன் பாருங்க. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ABC எப்படி எழுதுறேன்னா, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி AB டிவைட் பண்ணிக்கிறேன் ABC பிளஸ் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி CA டிவைட் பண்ணிக்கிறேன். புரியுதாப்பா? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ABC பிளஸ் சேஞ்ச் இன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா CA அப்படிங்கிறத நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அவங்களே கொடுத்துட்டாங்கப்பா. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, நான் இன்டர்னல் எனர்ஜி எழுதிருக்கேன்ல, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி CA கொடுத்துறாங்க. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி CA வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? -180 ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாருங்க, இது நமக்கு தெரியும் -180 ஜூல்னு தெரியும். அப்ப டெல்யூ ஆஃப் ABC கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு அதுல ஹீட் தெரியும். ஏபிலையும் பிசிலையும் ஹீட் தெரியும். அதுல இருந்து ஒர்க் கண்டுபிடிச்சலாமே. புரிஞ்சது இல்ல? அப்ப சொல்லுங்க, இப்ப ஆன்சர், இதோட ஆன்சர் வந்து நமக்கு 0ன்னு தெரியும். இதை நம்ம எப்படி எழுத போறோம்? டெல்யூ வந்து Q minus W அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ். அப்ப Q of ABC minus W of ABC. ஓகேவா? Q minus W பிளஸ் டெல்யூ ஆஃப் AC அவங்க CA தான் கொடுத்துருக்காங்க. -180 ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -180 ஜூல். இந்த -180 எந்த பக்கம் எடுத்து வந்துடலாமா? அப்ப சொல்லுங்க, -180 இந்த பக்கம் தான் +180 வரும். இஸ் ஈக்குவல் டு Q ஆஃப் ABC எப்படி எழுதலாம்? Q ஆஃப் AB பிளஸ் Q ஆஃப் BC எழுதலாமா? எழுதலாம் சார். அப்படி டிவைட் பண்ணலாமா? -W ஆஃப் ABC. நமக்கு என்ன வேணும்? W ஆஃப் ABC தான் வேணும். அதை இந்த சைடு எடுத்து வந்துருங்க. அப்ப பிளஸ் W ஆஃப் ABC இந்த +180 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. அடுத்து A to B ஹீட் சப்ளைட் எவ்வளோ? A to B ஹீட் சப்ளைட் வந்து 250, B to C வந்து 60.
ஸோ இப்போ 250 + 60 ரெண்டுமே ஹீட் அப்சர்வ் தான், ஸோ பிளஸ் தான். ஓகேவா? மைனஸ் இந்த பிளஸ் 180 எந்த பக்கம் போனா -180. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னப்பா வரும்? 250 + 60 எவ்வளோ? 3110 - 180. ஸோ ஆன்சர் என்னப்பா வரும்? 180 130. அப்போ ஆன்சர் வந்து 130 வரும். கரெக்டா? 130 ஜூல் வரும். ஏன்னா 130 + 180 வந்து 3110. அப்போ ஒர்க் டன் அந்த ஏபிசி பாத்துல எவ்வளவு ஜூல்னா 130 ஜூல். ஈஸியா போட்டோம்பா, ஈஸியா போட்டோம். சைக்ளிக் ப்ராசஸ்ல டெல்யூ ஆஃப் ஏபிசி வந்து 0ன்னு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? இந்த சேஞ்ச் இன் எனர்ஜி நம்ம டிவைட் பண்ணிட்டோம். நம்ம கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல நம்ம டிவைட் பண்ணிட்டு அதுல வந்து டபிள்யூ ஆஃப் ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க கூட சார் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பார்த்ததே கிடையாது சார், சம் ஏதோ டிஃபிகல்ட்னு தயவு செய்து விட்டுட்டு போக கூடாது. ஓகேவா? கிளியரா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஆன்சர் என்னப்பா நமக்கு? 130 ஜூல். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட், 130 ஜூல். ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? நெக்ஸ்ட் ஜே ப்ராப்ளம் போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் 7th ப்ராப்ளம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? an ideal gas, ஓகே, taken through the cycle ABCA. சைக்கிளிக்னா நமக்கு தெரியும், இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் சேம், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து நமக்கு 0. ஆல் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆர் 0 தான். ஓகேவா? ஓகே, as shown in the change in state function. ஓகேவா? if the net heat supplied to the gas in the cycle is 5 joule. நெட் ஹீட் கொடுத்துருக்காங்கப்பா. இங்க பாருங்க, ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு ஹீட் கொடுக்கல. போனதுல பாத்தீங்கன்னா A to B ஹீட், B to C ஹீட்னு தனித்தனியா கொடுத்தாங்க. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெட் ஹீட் சப்ளைடு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? நெட் ஹீட் சப்ளைடுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நெட் ஹீட் சப்ளைடு டு த கேஸ் இன் த சைக்கிள். அந்த ஹோல் சைக்கிளுக்கு அந்த ஹீட் சப்ளைடு எவ்வளவு அப்படின்னா இந்த கியூ நெட். ஓகேங்களா? அந்த கியூ நெட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கியூ நெட் எவ்வளவு அப்படின்னா நெட் ஹீட் எவ்வளவு அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நெட் ஹீட் 5 ஜூலா. 5 ஜூலா நெட் ஹீட் சப்ளைடு. ஸோ ஹீட் சப்ளைனா நமக்கு பிளஸ். ஓகே, நெட் ஹீட் சப்ளைடு வந்து 5 ஜூல். ஓகே, the work done by the gas in the process C2A. work done by the gas in the process C2A வந்து கேக்குறாங்க. இது வந்து ப்ராசஸ்ல கேக்குறாங்க. இது வந்து சைக்கிளுக்குன்னு கொடுத்துட்டாங்க. Q ஆஃப் சைக்கிள். இது தெளிவா எழுதிங்க வேணா. Q ஆஃப் சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ப்ராசஸ்க்குன்னு கொடுக்கல, ஹோல் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. 5 ஜூல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க W ஆஃப் சைக்கிள் கேட்கல, W வந்து C2A கேட்கறாங்க. C2A ப்ராசஸ்ல மட்டும் என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த C2A ப்ராசஸ்ல மட்டும் என்ன கேட்கறாங்கன்னா ஒர்க் கேட்கறாங்க. சரிங்களா? ஒர்க் கேட்கறாங்க. நல்லா கவனிக்கணும். நீங்க ஒர்க் டன் ஏரியா அண்டர் த PV டயக்ராம்னு சொல்லிட்டு சரிங்களா, நீங்க என்ன பண்ணிட கூடாதுன்னா, இங்க பாருங்க சார், இதுக்கு கீழே உள்ள ஏரியான்னு போட்டுறாதீங்க. நான் திரும்ப சொல்றேன், ஏரியா ப்ரொஜெக்டட் ஆன் த வால்யூம் ஆக்சிஸ். ஓகே சார், ஏரியா ப்ரொஜெக்டட் ஆன் த வால்யூம் ஆக்சிஸ். ஏரியா ப்ரொஜெக்டட் ஆன் த வால்யூம் ஆக்சிஸ். அப்ப இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாப்பா? சோ இது வந்து ட்ரெபீசியம். அப்பா இப்படி பாருங்கப்பா, திஸ் இஸ் ட்ரெபீசியம். ஓகேவா? ட்ரெபீசியம் ஏரியா நமக்கு தெரியல. half into sum of the parallel side into height ன்னு போட்டோம். half into sum of the parallel side into height ன்னு போட்டோம். ஞாபகம் இருக்கா? ட்ரெபீசியம் பாருங்கப்பா, இப்படி இருக்குப்பா ட்ரெபீசியம். இங்க எப்படி இருக்கா? sum of the parallel side. இங்க பாருங்க, this is the parallel side into height. ஓகேவா? into height, அதாவது distance between the parallel side. What is the sum of parallel side? இது எவ்வளோ சார்? இந்த டிஃபரன்ஸ் சார், இது தெரியலையே சார், இங்க கொடுக்கவே இல்லையே சார். இங்க பாருங்களேன், இங்க ப்ரெஷர் கொடுக்கவே இல்லையே சார். ப்ரெஷர் கொடுத்தாதானே சார் என்னால அந்த சைடை சொல்ல முடியும். இங்க பாருங்க, இந்த ப்ரெஷர் தெரியவே இல்லை சார். இங்க பாருங்களேன், ஆமா இல்ல, இந்த ப்ரெஷர் தெரியவே இல்லைல்ல. ஓகேவா? அப்பதான் நம்ம இந்த சைடையும் நம்ம சம் பண்ண முடியும் இல்லையா? அப்புறம் இங்க பாருங்க, இங்க 10ன்னு கொடுத்துறாங்க. இது கூட ஓகே, பட் இந்த சைடு தெரியவே இல்லையே. ஆமா இல்ல, அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? இது கூட தெரியும், ஹைட் வந்து கூட நமக்கு தெரியணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 - 1 மீட்டர் கியூப். பட் இந்த டிஸ்டன்ஸ் இங்க ப்ரெஷரே கொடுக்கலையே, இங்க மட்டும் தான் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஆமல்ல, அப்ப எப்படி இந்த பேரலல் சைடோட இந்த சைடை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? ஓகே, அதுக்கு தான் Q சைக்கிள் கொடுத்துருக்காங்களா? ஓகே, அப்ப Q ஆஃப் சைக்கிள் வந்து ஏதாவது யோசிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சார், QW ஃபர்ஸ்டா தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணலாமா சார்? யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஐடியா புரியுது இல்ல? ஓகேவா? நீங்க ட்ரெபீசியமோட ஏரியா தான் போடுவீங்க. பட் ட்ரெபீசியமோட சாரிப்பா, பிளாக்ல வச்சிருக்கேனா, இந்த ட்ரெபீசியமோட ஏரியா தான் நமக்கு தெரியுமே. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதை விட நீங்க ஒரு ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் கூட போட்டுட்டு போடலாம், இல்ல ட்ரெபீசியமா போடலாம்னு கூட நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நடத்தும்போது சொன்னேன். half into sum of the parallel side into distance between the parallel side னு சொன்னோம், ட்ரெபீசியமோட ஏரியா. பட் நமக்கு இந்த சைடோட ஏரியா தெரியாதே. இந்த சைடோட டிஸ்டன்ஸ் தெரியாது, இந்த சைடு தெரியாதுல்ல, இந்த சைடு தெரியாது. அப்ப என்ன பண்றோம்? Q ஆஃப் சைக்கிள் தானே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாமானா நமக்கு தெரியும். QW ரிலேட் பண்ற ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்சிருக்கோம். ஓகேவா? சோ அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ், அக்கார்டிங் டு த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன தெரியும்? Q ஆஃப் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா Q சைக்கிள் கொடுத்துருக்காங்க. சைக்கிளுக்கு ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொன்னேன்? Q ஈக்குவல் டு W பிளஸ் டெல்யூ வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ்க்கு. Q ஈக்குவல் டு W பிளஸ் டெல்யூ வந்து ப்ராசஸ்க்கு. ஏன் சைக்கிளுக்கு எழுதிங்கன்னா டெல்யூ 0 ஆயிரும்ல.
ஓகே சார். அப்போ Q ஆஃப் சைக்கிள் ஈக்குவல் டு W ஆஃப் சைக்கிள். ஓகே சார். ஏன் del U ஆஃப் சைக்கிள் வந்து 0 ஆயிரும். ஃபார் சைக்கிளுக்கு ஃபர்ஸ்ட்ல தெர்மோடைனமிக்ஸ் இருக்குதுன்னா Q ஆஃப் சைக்கிள் ஈக்குவல் டு W ஆஃப் சைக்கிள். W ஆஃப் சைக்கிள் பிளஸ் del U வந்து என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஓகேவா? Q ஆஃப் சைக்கிள் கொடுத்தா W ஆஃப் சைக்கிள் நம்ம வேணா டிவைட் பண்ணிக்கலாமா? எப்படி டிவைட் பண்ணிக்கலாம்? ஏன்னா அவங்க ப்ராசஸ் தானே கேட்குறாங்க. எப்படி டிவைட் பண்ணிக்கலாம்? A to B plus B to C plus C to A ன்னு டிவைட் பண்ணிக்கலாமா? ஓகே, புரியுதாப்பா? இது எப்படி போடுறோம்? W of A to B plus W of B to C, ஓகே, plus W of C to A. ஓகேவா? C to இந்த C to A தான் கேட்குறாங்க. A to B என்ன ப்ராசஸ்? சாரிப்பா, A to B என்னச்சுப்பா? ஒரு நிமிஷம் இருங்க. A to B என்ன ப்ராசஸ்? A to B வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? A to B வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். A to B வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். B to C என்ன ப்ராசஸ்? B to C வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். B to C வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நமக்கு A to B கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல ஃபார்முலா என்ன? ஒர்க்கோட ஃபார்முலா என்ன? pressure into change in volume. Constant volume ப்ராசஸ்ல ஒர்க் டன் வந்து 0 plus W of C2A. ஓகேவா? வாட் இஸ் த பிரஷர்? இங்க கான்ஸ்டன்ட் பிரஷர் எவ்வளவு? இந்த பிரஷர் எவ்வளவு? 10 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்டு. வால்யூம் சேஞ்ச் எவ்வளவு? வால்யூம் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் 2 minus 1 1. அப்ப பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து 10. ஓகேவா? வால்யூம் சேஞ்ச் வந்து 1 பிளஸ் இது 0 ஆயிடுச்சு பிளஸ் W of CA. இந்த Q of சைக்கிள் எவ்வளவு? சீட் சப்ளைடு. அப்ப பிளஸ் 5 ஜூல். அப்ப நமக்கு W of CA, therefore W of C2A வந்து என்ன வரும்னா 5 இந்த பிளஸ் 10 இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 10. அப்போ 5 minus 10 வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 5 ஜூல் தான் C2A வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கு. ஸோ ஏரியா அண்டர் த கிராஃப்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருப்பா. ஏரியா அண்டர் த கிராஃப்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு இல்லாம Q ஆஃப் சைக்கிள் எதுக்கு கொடுத்துருக்காங்க? சரி, ஃபர்ஸ்டா தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேவா? எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஓகே. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா சரிப்பா, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 5 ஜூல். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 5 ஜூல். ஓகே, திஸ் இஸ் ஆன்சர். C2A ல வந்து ஒர்க் பாத்தீங்கன்னா மைனஸ் 5 ஜூல். அப்போ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஓகே, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். கிளியர். வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுல்ல? ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? கவனிங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 8th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 mole of an ideal gas, diatomic ideal gas. Okay sir. Diatomic ideal gas undergoes a cyclic process. Initial state to final state to same. That's cyclic process. ABC. இங்க பாருங்க, ABCA cyclic process. ABCA. Okay, as shown in the figure. The processes BC is adiabatic. BC என்ன process? BC வந்து adiabatic process. The temperatures at ABC, இங்க பாருங்க, temperature A, அப்ப இங்க இருக்குப்பா, A யோட temperature, இது வந்து A யோட temperature, இது வந்து B யோட temperature, this is TB temperature, this is TC temperature, this is TA temperature. ஓகேவா? ஓகே. Respectively, choose the correct statement. என்ன correct statement? ஓகேவா? correct statement நம்ம choose பண்ணணும். ஓகே, என்ன பார்க்கலாமா? First, the change in internal energy in the whole cyclic process is 250 R. பாத்தீங்களா? 250 R. நமக்கு தெரியுமே சார், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இந்த சைக்ளிக் ப்ராசஸ் 0. எப்படிப்பா 250 வரும்? ஆன்சர் வந்து 0. ஹோல் சைக்கிளிக்ல சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து 0. அப்ப இந்த ஆப்ஷன் அவுட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகேவா? ஓகே. அடுத்தது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இந்த ப்ராசஸ் CA வந்து 700 R னு கொடுத்திருக்காங்க. 700 R னு C2A வா? C ல இருந்து A க்கு வரும்போது C2A. ஓகே, நீங்களே பாருங்களேன். இது ஐடியல் கேஸ். ஆமா சார், ஐடியல் கேஸ். இன்டர்னல் எனர்ஜி இஸ் a function of temperature only. அப்ப பாருங்க, எந்த டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு? இனிஷியல் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, ஃபைனல் டெம்பரேச்சர் கம்மியா இருக்குப்பா. ஆமா, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆயிருக்கப்பா. ஆமா சார், 600 C2A தானே கேக்குறாங்க. C ல இருந்து A க்கு வரும்போது டெம்பரேச்சர் 600 ல இருந்து 400 வந்திருக்கு. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. if டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆயிருந்தா இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்கும். இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருந்தா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நெகட்டிவா வந்திருக்கும். சொல்லுது புரியுதாப்பா? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து நெகட்டிவா வந்திருக்கும். இப்போ நீங்க சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பாத்தீங்கன்னா C2A வந்து பாத்தீங்கன்னா எப்படி எழுதிங்க? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதிங்களா? ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும். ஏன்? டெம்பரேச்சர் ஃபைனல் வந்து லெஸ்ஸா இருக்கு டெம்பரேச்சர் இனிஷியலை விட. அப்ப ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி லெஸ்ஸா இருக்கும் இனிஷியல் எனர்ஜியோட. அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ராசஸ் வந்து மைனஸ்ல தான் வருமே தவிர பிளஸ்ல வரவே வராது. அப்ப இந்த ஆப்ஷனும் அவுட். புரிஞ்சுக்க முடியுதுல ஸ்டூடெண்ட்ஸ்? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிருக்கும், மைனஸ்ல வரும், பிளஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இந்த ப்ராசஸ் AB வந்து மைனஸ் A to B. டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது.
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா ஃபைனல் எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்ப சேஞ்ச் வந்து பாசிட்டிவ்ல வந்திருக்கும். இவங்க என்னடான்னா நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஈஸியா இருக்கா? அப்ப இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட், டி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? ஏன்னு பாருங்க, மறுபடியும் பாருங்க, ஏ என்ன பிசி, பிசில டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? பிசில வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா இன்டர்னசி டிக்ரீஸ் ஆயிருக்கும், மைனஸ்ல வரும். கரெக்ட். மற்றது எல்லாமே ராங் ஸ்டேட்மெண்ட். இது ஒன்லி தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். என்ன சார் இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா, வேற ஆப்ஷன் இருக்கா சார், வேற எப்படியாவது போட முடியுமா? கண்டிப்பா அதையும் சொல்றேன். அதையும் கூட இந்த ஆப்ஷன் தானே கரெக்ட். -500 செக் பண்ணிடலாமா? இங்க பாருங்க, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இப்ப என்ன ப்ராசஸ்க்கு இது வந்து குயிக்கா போடுறதுக்காக. ஓகேவா? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பிசி. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி? பிசி என்ன ப்ராசஸ்? அடியாபடிக் ப்ராசஸ். இது எனி ப்ராசஸ். வாட் இஸ் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா? ஆமா சார், என்ன கொடுத்துருக்காங்க? மோல் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ல எழுதணும். அப்ப NCV bar del T, NCV bar del T. ஓகேவா? நம்பர் ஆஃப் மோலுக்கு பக்கத்துல வரக்கூடிய ஸ்பெசிபிக் மோலார் ஸ்பெசிபிக், அதனால பார் போட்டுட்டேன். ஓகேவா? அப்ப n வந்து எவ்வளவு மோல்? n வந்து 1 மோல். CV வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் r ல எழுதணும். ஏன் அப்படின்னா தட் இஸ் r பார்ல எழுதணும். r பார் உங்களுக்கு மீனிங் புரியும் நினைக்கிறேன். நான் இப்ப r ல எழுதணும், CV r ல எழுதணும். இது என்ன கேஸ்? டைஅட்டாமிக் கேஸ். டைஅட்டாமிக் கேஸோட CV வேல்யூ என்ன? டைஅட்டாமிக் CV வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5r/2, 5r/2. 5r/2. What is the temperature difference? Final temperature minus initial temperature. Final temperature வந்து பாத்தீங்கன்னா 600 minus initial temperature வந்து பாத்தீங்கன்னா 800. ஓகேவா? 800. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 5r/2. ஆக்சுவலா r பார் தானே சார்? r பார் தான்ப்பா. கொஸ்டின் r னு கொடுத்திருக்காங்க, அதனால நான் r னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? சோ 600 minus 800 வந்து -200. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 100. அப்ப -100 into 5 வந்து -500 r. சம சார். இதே மாதிரி மத்த ப்ராசஸ்க்கும் போட்டு செக் பண்ணிக்கிறீங்களா? ஓகே சார், செக் பண்ணிக்கிறோம் சார். மற்ற ப்ராசஸுக்கும் NCV bar del T போட்டு செக் பண்ணிக்கிறீங்களா? ஓகேவா? ஓகேவா? ஸோ ஆன்சர் -500. ஸோ ஆப்ஷனை வச்சு நான் சொன்னேன், ஃபார்முலா வச்சு கரெக்டாக சொல்லிட்டேன். புரியுதா? பக்காவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டி. கிளியர்? நீங்க இந்த ஃபார்முலா போடாமலேயே இந்த ஆப்ஷனையும் சூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? 9th ப்ராப்ளம் பார்க்கலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? பாஸ் பண்ணீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, கவனிங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கவனிங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 9th ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க? PV டயக்ராம் கொடுத்திருக்காங்க. ஓகே, PV டயக்ராம் கொடுத்திருக்காங்க. ஃபார் 2 gases, 2 கேஸ் பா டூரிங் அடியாபெட்டிக் ப்ராசஸ். ரெண்டுமே அடியாபெட்டிக் ப்ராசஸ் தான்ப்பா. ரெண்டுமே அடியாபெட்டிக் ப்ராசஸ். அப்படியா சார்? சார் யார்கிட்ட சார் சொல்றீங்க? இது ஐசோதெர்மல், இது அடியாபெட்டிக். 2 கேசஸ். ஓகேவா? ஓகே, 2 கேசஸோட அடியாபெட்டிக் ப்ராசஸோட கிராஃப். ரெண்டுமே அடியாபெட்டிக் ப்ராசஸ் தான். ரொம்ப புத்திசாலித்தனமா இது வந்து ஐசோதெர்மல், இது அடியாபெட்டிக்லாம் சொல்லிடக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கேஸோட அடியாபெட்டிக் ப்ராசஸ், இது ஒரு கேஸோட அடியாபெட்டிக் ப்ராசஸ். அப்போ ஸ்லோப் டிஃப்ரெண்டா இருக்குமா சார்? கேசஸ் டைப்ஸ் ஆஃப் கேசஸ் மாற அடியாபெட்டிக் ப்ராசஸோட ஸ்லோப் மாறுமா சார்? ஆமா, காமா இன்டூ -P/V தானே. அப்ப காமா வேல்யூ சேஞ்ச் ஆகும்ல ஒவ்வொரு கேஸுக்கும். ஓகே ஓகே ஓகே. காமா எந்த கேஸுக்கு அதிகமா இருக்கும்? காமா வந்து மோனோஅட்டாமிக் கேஸுக்கு வந்து அதிகமா இருக்கும், 1.67. டைஅட்டாமிக் கேஸுக்கு 1.4, ட்ரைஅட்டாமிக் கேஸுக்கு 1.33. அப்போ பாத்தீங்கன்னா மோனோஅட்டாமிக் கேஸுக்கு காமா வேல்யூ அதிகமா இருக்குன்னா யாரோட ஸ்லோப் அதிகமா இருக்கும்? மோனோஅட்டாமிக் கேஸோட அடியாபெட்டிக் ப்ராசஸோட ஸ்லோப் தான் அதிகமா இருக்கும். புரியுதா? கவலைப்படாதீங்க, நம்ம சொல்ல போறேன். இப்ப பாருங்க, ஸோ 2 கிராஃப் கொடுத்துருக்காங்க. PVல ரெண்டுமே அடியாபெட்டிக் ப்ராசஸ், 2 கேசஸ். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ், செகண்ட் ஒரு கேஸ். ஓகே, plot 1 and 2 should be correspond respectively. 1 வந்து என்ன கேஸா இருக்கும், 2 வந்து என்ன கேஸா இருக்கும்னு கேக்குறாங்க. உங்களுக்கே தெரியும் இது எதோட ஸ்லோப் முதல்ல அதிகம்? 2ஓட ஸ்லோப் அதிகமா, 1ஓட ஸ்லோப் அதிகமாப்பா? இந்த கிராஃபோட ஸ்லோப் அதிகமா, இந்த கிராஃபோட ஸ்லோப் அதிகமா? சார் நமக்கு தெரியும் சார். இங்க நம்ம இது if டேக் எக்ஸ்பான்ஷன், ஓகேவா, நம்ம இது ஒரு ரெஃபரன்ஸ் லைனா வரைஞ்சி இது தீட்டா பார்ப்போம். இந்த தீட்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து θ1, இது வந்து θ2. அப்ப நமக்கே தெரியுது θ2 வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் θ1. அப்ப ஸ்லோப் ஆஃப் 2 கிராஃப் தான் ஸ்லோப் ஆஃப், ஏன்னா tan θ θ அதிகமான ஸ்லோப் அதிகமா இருக்கும். அப்ப ஸ்லோப் 2 வந்து கிரேட்டர் தென் ஸ்லோப் 1. அப்ப எந்த கேஸுக்கு ஸ்லோப் அதிகமா இருக்கும்? எந்த கிராஃபுக்கு அடியாபெட்டிக் ப்ராசஸோட ஸ்லோப் அதிகமா இருக்கும்? வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் அடியாபெட்டிக் ப்ராசஸ்? ஸ்லோப் ஆஃப் அடியாபெட்டிக் ப்ராசஸ் என்ன? ஸ்லோப் ஆஃப் அடியாபெட்டிக் ப்ராசஸ் இன் PV கிராஃப் ஸ்லோப் ஆஃப் அடியாபெட்டிக் ப்ராசஸ் என்னப்பா நமக்கு? சார் நமக்கு தெரியும் சார், dP/dV வந்து பாத்தீங்க அப்படின்னா காமா இன்டூ -P/V ன்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? காமா இன்டூ -P/V. காமா வந்து எந்த கேஸுக்கு அதிகம்? காமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ மோனோ அட்டாமிக் கேஸ் வந்து இட்ஸ் கிரேட்டர் தென் த காமா ஆஃப் டைஅட்டாமிக் கேஸ் இஸ் கிரேட்டர் தென் த காமா ஆஃப், என்னப்பா அது காமாவே ஒரு நிமிஷம்ப்பா, காமா ஆஃப் டைஅட்டாமிக் கேஸ். ஓகேவா? காமா ஆஃப் டைஅட்டாமிக் கேஸ் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எது கம்மியா இருக்குன்னா ட்ரைஅட்டாமிக் கேஸ் கம்மியா இருக்கும். பார்த்திருக்கோம்.
இதோட வேல்யூ 1.67, இதோட வேல்யூ 1.4, இதோட வேல்யூ 1.33 அப்படின்னு பார்த்துருக்கோம். கரெக்டா? அப்போ காமா வேல்யூ கிரேட்டரா இருக்குன்னா ஸ்லோப்பு கிரேட்டரா இருக்கும். ஓகேவா? சொல்றது புரியுதா? இஃப் காமா இன்க்ரீஸ் ஆக ஸ்லோப்பு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்லோப் ஆஃப் என்ன கேஸ் அதிகமா இருக்கும்னா ஸ்லோப் ஆஃப் மோனோஅட்டாமிக் கேஸ் வந்து கிரேட்டர் தென் த ஸ்லோப் ஆஃப் டைஅட்டாமிக் கேஸ் கிரேட்டர் தென் த ஸ்லோப் ஆஃப் ட்ரைஅட்டாமிக் கேஸ், தட் இஸ் பாலிஅட்டாமிக் கேஸ். ரெண்டுக்கு மேல போனா பாலிஅட்டாமிக் கேஸ். அப்போ மோனோஅட்டாமிக் கேஸோட ஸ்லோப்பு தான் அதிகமா இருக்கும். அப்போ கண்டிப்பா 2 தான் அதிகம்னா அப்ப இது வந்து மோனோஅட்டாமிக் கேஸ். ஸ்லோப் இந்த செகண்ட் கிராஃப் வந்து மோனோஅட்டாமிக் கேஸ், ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா டைஅட்டாமிக் கேஸ். சாரிப்பா, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா டைஅட்டாமிக் கேஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப் அதிகமா இருக்கு. அப்ப இது வந்து மோனோஅட்டாமிக் கேஸ், இது வந்து டைஅட்டாமிக் கேஸ். அப்ப ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குது பிளாட் 1, 2 அப்படிதானே கேட்கறாங்க. அப்போ 1 வந்து என்ன கேஸ்னா டைஅட்டாமிக் கேஸ். 1 வந்து டைஅட்டாமிக் கேஸா இருக்கணும். இதுவும் டைஅட்டாமிக் கேஸா இருக்கு, இதுவும் டைஅட்டாமிக் கேஸா இருக்கு. 2 என்ன கேஸா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வந்து மோனோஅட்டாமிக் கேஸா இருக்கணும். இங்க 2 வந்து மோனோஅட்டாமிக் கேஸா இருக்கு, ஆனா இங்க டைஅட்டாமிக் கேஸா இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். சோ 1 வந்து பாத்தீங்கன்னா டைஅட்டாமிக் கேஸ், 2 வந்து பாத்தீங்கன்னா மோனோஅட்டாமிக் கேஸ். கிளியர்? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஓகேவா? சோ இப்போ ஒரு 3 கேஸோட இது வரைஞ்சாங்கன்னா இது வந்து டைஅட்டாமிக் கேஸ், மோனோஅட்டாமிக் கேஸ். ட்ரைஅட்டாமிக் கேஸ்ல ஸ்லோப் இன்னும் மேல போயிருக்கும். ஏன்னா அதோட ஸ்லோப் இன்னும் கம்மியா இருக்கும்ல. சொல்றது புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கங்க, பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. ஈஸியா தானே இருக்கு. ஓகேவா? கவனிங்க, இங்க பாருங்க 3 கிராஃபோட ஸ்லோப்பை நம்ம கம்பேர் பண்றோம். 3மே அடியபெட்டிக், அதை மறந்துடாதீங்க. 3மே அடியபெட்டிக். 3 கேஸோட 3 டிஃப்ரெண்ட் கேசஸ். பிவி கிராஃபா? ஓகே சார், பிவி கிராஃபா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, இப்படி ஒரு கிராஃப் இருக்கு. இதோட ஸ்லோப் அதிகமான ஒரு கிராஃப், இதோட ஸ்லோப் அதிகமான கிராஃப். சரிங்களா? இது வந்து என்ன கேஸ்னா இதான ஸ்லோப் கம்மியா இருக்கும், ஏன்னா இதோட டீட்டா தான் கம்மியா இருக்கு. கரெக்டா? ஸோ இது வந்து மோனோஅட்டாமிக் கேஸ் கிடையாது மணிகண்டன், ட்ரைஅட்டாமிக் கேஸ். ஒரு நிமிஷம், இது வந்து ட்ரைஅட்டாமிக் கேஸ். ஓகேவா? சோ இது வந்து 3மே அடியபெட்டிக் சொல்றேன். 3மே அடியபெட்டிக். இது வந்து ட்ரைஅட்டாமிக் கேஸ், இது டைஅட்டாமிக் கேஸ், இது மோனோஅட்டாமிக் கேஸ். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? சோ பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வேணா வரைஞ்சு, சோ இது வந்து θ1, ஓகே, θ2, ஓகே, θ3 தான் கிரேட்டர். சோ θ3 கிரேட்டர் அப்படின்னா ஸ்லோப் வந்து மோனோஅட்டாமிக் கேஸுக்கு அதிகம். கிளியரா? ஒரு ப்ராசஸ் 3 கேசஸ், ஒரு ப்ராசஸ் 3 கேசஸ். கிளியர்? ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? கவனிங்க, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கவனிங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க? இன் an adiabatic process, ஓகே, in an adiabatic process density of diatomic gas becomes, ஓகே, இங்க பாருங்க என்ன ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க? adiabatic process அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? density of diatomic gas கொடுத்திருக்காங்க. ஓகேவா? diatomic gas, ஓகே, diatomic gas கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி வந்து becomes 32 times initial value. டென்சிட்டி என்ன ஆயிருக்குன்னா, டென்சிட்டி அதாவது ஃபைனல் டென்சிட்டி வந்து 32 times வந்து இனிஷியல் டென்சிட்டியோட அதிகமாயிருச்சு. ஓகேவா? ஓகே, the final pressure of the gas is found to be n times the initial pressure. ஃபைனல் ப்ரெஷர் இருக்குல்ல, ஃபைனல் ப்ரெஷர் P2ன்னு எடுத்துக்கிறேன். இங்க ஃபைனல் ப்ரெஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா found to be n times the initial pressure. Okay, what is the value என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. வேல்யூ என்ன ஆகும்? நமக்கே தெரியும் டென்சிட்டி, இங்க பாருங்க ஃபைனல் டென்சிட்டி அதிகமா இருக்குல்ல இனிஷியல் டென்சிட்டியை விட. ஃபைனல் டென்சிட்டி அதிகமா இருக்குப்பா இனிஷியல் டென்சிட்டியை விட. அப்ப டென்சிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாகுமா? ஆமால, டென்சிட்டி அதிகமா இருந்தா ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். கரெக்டா? அப்ப டென்சிட்டி அதிகமா இருந்தா ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்குமே தவிர என்ன இருக்காதுன்னா கம்மியா இருக்காது. அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வரவே வராது. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஃபைனல் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். எவ்வளவு டைம்ஸ் அதிகமா இருக்கும் தான் கேக்குறாங்க. இந்த n வேல்யூ தான் கேக்குறாங்க. பார்க்கலாமா? இந்த n வேல்யூ பார்க்கலாமா? சோ பாருங்க, டென்சிட்டிக்கும் ப்ரெஷருக்கும் என்னப்பா ரிலேஷன்? அடியாபெட்டிக் ப்ராசஸ்ல சார் ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கு ரிலேஷன் பார்த்திருக்கேன், ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கு ரிலேஷன் பார்த்திருக்கேன், வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் பார்த்திருக்கேன். அது என்ன டென்சிட்டிக்கும் ப்ரெஷருக்கும் ரிலேஷன் கேக்குறீங்க? ஆமால்ல. சரி, இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோம்ல, இது என்ன சிஸ்டம்? க்ளோஸ்டு சிஸ்டம்ல மாஸ் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். மாஸ் கான்ஸ்டன்டா இருக்குல்ல, அப்ப டென்சிட்டியை வால்யூமுக்கு மாத்தலாமா? எப்படி சார்? டென்சிட்டி தான் நமக்கு ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன் தானே தெரியும். அப்ப என்ன பண்ணுங்க, இந்த ரிலேஷனை வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதை வச்சு வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எப்படி சார்? ρ2 is equal to 32 times வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் டென்சிட்டி இல்லையா? இது நமக்கு தான் தெரியுமாப்பா. டென்சிட்டி is equal to மாஸ் பை வால்யூம் தெரியல நமக்கு. டென்சிட்டி is equal to மாஸ் பை வால்யூம் தெரியும். அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப ஃபைனல் மாஸ் பை ஃபைனல் வால்யூம் is equal to 32 times இனிஷியல் மாஸ் பை இனிஷியல் வால்யூம். ஓகேவா? டென்சிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா வால்யூம் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும்ல.
ஃபைனல் வால்யூம் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். பாருங்க, நீங்களே பாருங்க, மாஸ் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம் சொன்னேன். அப்போ இந்த இனிஷியல் ஃபைனல் மாஸும் இனிஷியல் மாஸும் எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும். ஸோ கேன்சல், மாஸ் மாறாதுப்பா, மாஸ் கான்ஸ்டன்ட் இல்ல. ஸோ M1 ஈக்குவல் டு M2, ஸோ கேன்சல் ஆயிரும். அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப V1 ஈக்குவல் டு என்ன வரும், 32 டைம்ஸ் V2 வரும். பாருங்களேன், இனிஷியல் வால்யூம் தான் அதிகமா இருக்கு ஃபைனல் வால்யூமை விட. ஓகேவா, சொல்றது புரிஞ்சுதா? அப்ப ஃபைனல் வால்யூம் என்ன இருக்கு, கம்மியா இருக்கு. எவ்வளவு வால்யூம், இனிஷியலை விட 32 டைம்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஓகேவா, ஏன்னா டென்சிட்டி அதிகமான வால்யூம் கம்மியா இருக்கும். ஸோ இதுல இருந்து தெரிஞ்சது V1 ஈக்குவல் டு 32 டைம்ஸ் வந்து V2. இப்ப தெரிஞ்சிருச்சு ப்ரெஷர் வந்து நமக்கு P2 ஈக்குவல் டு NP1, V1 ஈக்குவல் டு 32 V2. அப்ப இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணலாமாப்பா? சொல்றது புரிஞ்சுதா? அப்ப ரிலேஷன் போடலாமா? ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் தெரியுங்களா அடியபடிக் ப்ராசஸ்ல. டைஅட்டாமிக் கேஸ்னா காமா வேல்யூ என்ன, டைஅட்டாமிக் கேஸுக்கு காமா வேல்யூ என்ன, 7/5. 1.4ல 7/5 போடலாமா? பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, கவனிங்க. அப்ப ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் ரிலேஷன், ஏன்னா அவங்கள பத்தி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்ப ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கு ரிலேஷன் என்ன, அடியபடிக் ப்ராசஸ்ல PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நான் சொல்லியிருக்கேன் ப்ரெஷர் வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு. நமக்கு என்ன தேவைன்னா அந்த n வேல்யூ தான் தேவை. அப்ப நான் P1/P2ன்னு எழுதுறேன்னு வச்சுங்களேன். P1/P2 ஈக்குவல் டு என்ன எழுதலாம், P1/P2 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் நமக்கு சார், வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப V2/V1 ஹோல் பவர் காமா, P1 அப்படியே வச்சுக்கோங்க. P2 வந்து பாத்தீங்கன்னா 32 டைம்ஸ் வந்து P1 அப்படிதானப்பா. ஐம் சாரிப்பா, n டைம்ஸ் P1. ஐம் சாரி n டைம்ஸ் P1 இஸ் ஈக்குவல் டு V2. என்ன நமக்கு V2 வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுப்பா, V1 தான் தெரியுமா? ஓகே, V2 அப்படியே வச்சுக்கோங்க. V1 வந்து 32 டைம்ஸ் V2. கரெக்டாப்பா, V1 வந்து 32 டைம்ஸ் V2. காமா வேல்யூ வந்து நமக்கு 7/5. காமா வேல்யூ என்ன, 7/5. அப்ப பாருங்க, P1 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/n இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ வரும், இது V2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/32ன்னு வரும். கரெக்டாப்பா, 1/32. ஓகேவா, 7/5. அப்போ 7/5 என்ன பண்ணுங்க, 1/7/5 32/7/5 எழுதலாமாப்பா? ஓகே சார், எதுக்கு அப்படி எழுதுறீங்க நான் சொல்றேன். 1 எனிதிங் நமக்கு 1 தான். 32/7/5 எப்படி எழுதலாம், இதை 2/5 எழுதலாமா? 2/5 32பா. ஓகே, இன்டு பவர்ல எவ்வளவு இருக்கு, 7/5 இருக்கு. இப்போ 5 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ 1/n என்ன ஆன்சர் வருது பாருங்க. சப்போஸ் 1/n இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2/7 எவ்வளோப்பா, 32. 2/5 32. அப்போ 32 64 இன்டு 2 பார்த்தீங்கன்னா 128. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா n இன்டு 1 n, 128 1 ஈக்குவல் டு 128. அப்போ n ஈக்குவல் டு 128. புரிஞ்சுதாப்பா? ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னல ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கணும். எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்கு, 128. ஓகேவா, 128 டைம்ஸ் வந்து ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. 128 இனிஷியல் ப்ரெஷரை விட ஃபைனல் ப்ரெஷர் வந்து 128 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. டென்சிட்டி 32 டைம்ஸ் அதிகமானா ப்ரெஷர் வந்து 128 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அடியபடிக் ப்ராசஸ்ல. கிளியர்? வால்யூம் வந்து 32 டைம்ஸ் வந்து கம்மியா இருக்கு. கிளியரா? புரிஞ்சுதா? ஓகேவா, ஈஸியா இருக்கா? ஸோ n ஈக்குவல் டு 120. இது எப்படி எழுதுன்னு தெரியுதா, 32 2/5 எழுதிட்டேன். 32 1 பவர் எனிதிங் 1 தான்ப்பா. 2/5 பார்த்தீங்கன்னா, சாரி 2/5 போட்டீங்கன்னா 5 into 5 கேன்சல் ஆயிரும். பார்த்தீங்கன்னா 2/7 வரும். 2/7 வந்து 128. கிளியர்? பக்கா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? ஓகேவா, லாஸ்ட் ப்ராப்ளம்ப்பா. இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின் எங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின். 2 சம் ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாம போட்டுருணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்க, பலூன் ஃபில்டு வித் ஹீலியம். Helium is a monoatomic gas. 32 degrees Celsius and 1.7 atm burst ஆகுது. Immediately afterwards the expansion of the helium can be considered as. ஓகே, நான் சொன்னல பலூன் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்லி சடனா என்ன ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது, உங்களுக்கு பர்ஸ்ட் ஆகுது. நான் சொன்னல அடியபடிக் ப்ராசஸ் நடத்தும் போதே சொன்னேன், இந்த டயர் பர்ஸ்ட் ஆகுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் அடியபடிக் ப்ராசஸ் அப்படின்னு. ஓகேவா, அது எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அந்த டைம் கன்சம்ஷன் ஃபார் த ப்ராசஸ் வந்து வெரி ரொம்ப கம்மியா இருக்கும். டைம் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு அர்த்தம். ஃபாஸ்டா நடந்துச்சுன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கு சான்ஸே இருக்காது. அதுதான் நமக்கு அடியபடிக் ப்ராசஸ் சொன்னேன். ஸோ ஃபாஸ்டா நடக்கும் போது பாத்தீங்கன்னா அது ரிவர்சபிளா இருக்கவே முடியாது. கண்டிப்பா அது என்னவா இருக்கும், இர்ரிவர்சபிளா இருக்கும். அப்ப இங்க பலூன் வந்து பர்ஸ்ட் ஆகுது, இமிடியேட்டா பர்ஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு 0வா இருக்கும். அந்த ப்ராசஸ் ஃபாஸ்டா நடந்திருக்கும். ஃபாஸ்டா நடந்தா இர்ரிவர்சபிள். இமிடியேட் ஹீட் டிரான்ஸ்ஃபரே இல்லைன்னா அடியபடிக். அப்ப இர்ரிவர்சபிள் அடியபடிக். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்குறோம். இர்ரிவர்சபிள் அடியபடிக் ப்ராசஸ். ஓகேவா, சோ பலூன் வந்து filled with helium burst ஆகுது. immediately afterwards the expansion of helium can be considered as. அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்.
அந்த ஃபாஸ்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கு சான்ஸே இருக்காது. டைம் கன்சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த ப்ராசஸ் தான் அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஃபாஸ்டா நடந்துச்சுன்னா ரிவர்சபிளா இருக்க சான்ஸே கிடையாது. அது இர்ரிவர்சபிள். ஸோ இர்ரிவர்சபிள் அடியாபெட்டிக். ஓகேவா? இந்த மாதிரி அந்த பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் நடத்தணும் பாத்தீங்களா? எதுக்கு சார் பிசிக்கல் ரெப்ரசன்டேஷனை டேபிள்ல போட்டாரு? இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேக்குறாங்க 2020ல. ரீசெண்ட் கொஸ்டின் இது. கரெக்டா? இப்ப புரியுதா? எப்படி கான்செப்டா படிச்சாதான் இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கு தான் இந்த பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் நடத்தினேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். பார்ட் 2 கண்டினியூ பண்ணலாம். அதுல ஒரு 2-3 அட்வான்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம் தெரியல. அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? மெயின் ப்ராப்ளம் இருக்கு. இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஜெய் ப்ராப்ளம் ஈஸியா இருக்கா? அந்த கரஸ்பாண்டிங் கிராஃப் பிவி, அதாவது பிடி டு பிவி, பிடி டு பிவி, ஓகேவா? இல்ல பிவி டு பிடி எப்படி வேணா கேட்பாங்க. இந்த கரஸ்பாண்டிங் கிராஃப் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த முதல்ல அவங்க கொடுத்துருக்க கிராஃப்ல ஒவ்வொன்றும் என்ன ப்ராசஸ் கண்டுபிடிங்க. அந்த ப்ராசஸ் நீங்களே வச்சு டிரா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்த்து கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈஸியா இருக்கா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இதான் ஜேஇ ப்ராப்ளம்ஸ். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.